வணக்கம். வரலாற்றின் இருண்ட பக்கங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மனித வரலாற்றிலேயே மறக்க முடியாத அளவுக்கு வடுக்களை ஏற்படுத்திய ஒரு நபரை பற்றிய ஆழமான பகுப்பாய்வு. சரி, உலகத்தையே நடுங்க வச்ச அந்த சர்வாதிகாரியோட வாழ்க்கையில நடந்த திருப்பங்கள் என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற திடுக்கிடும் உண்மைகள் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து அலச போறோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இரண்டாம் உலக போரோட கதாநாயகனும் அதே சமயம் அந்த போரோட முழுமையான வில்லனும் ஒருத்தரா தான் இருக்க முடியுமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 5 கோடி பேரோட உயிரிழப்புக்கு காரணமான அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனை இந்த வரலாற்று பதிவு எப்படி பார்க்குதுன்னு தான் நாம் இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமா பார்க்க போறோம். இந்த தொகுப்புல நாம எந்த பாதையில பயணிக்க போறோம்னா, முதல்ல அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை, அப்புறம் அவரோட அரசியல் எழுச்சி, முழுமையான சர்வாதிகாரம், உள்நாட்டு கொள்கைகள், இரண்டாம் உலக போர் மற்றும் அவரோட இறுதி நாட்கள். இதையெல்லாம் தான் கால வரிசைப்படி நம்ம சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்க போறோம். உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒருத்தரோட இளமை காலம் எவ்வளவு சாதாரணமா, சொல்லப்போனா எவ்வளவு தோல்விகள் நிறைஞ்சதா இருந்திருக்குன்னு நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. 1889 ஆஸ்திரியாவில் பிறந்த ஹிட்லரோட அப்பா ரொம்பவே கண்டிப்பானவர். ஒரு விசில் சத்த கேட்டதும் ஹிட்லர் ஒரு நாயை போல ஓடி வந்து நிக்கணும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஓவியன் ஆகணும்னு ஆசைப்பட்டு வியன்னாவில் இருக்கிற ஒரு கலைக்கல்லூரியில சேர முயற்சி செஞ்சு அதுலயும் அவர் தோத்து போறாரு. நண்பர்கள் யாருமே இல்லாம தெருவோர டீ கடைகள்ல பேப்பர் படிச்சுட்டு நாடோடியா தெரிஞ்ச அந்த மனுஷன் தான் தன்னோட 25வது வயசுல முதலாம் உலக போர்ல ராணுவத்துல சேர்றாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட 17வது வயசுல பள்ளி இறுதி தேர்வுல பாஸ் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு வரும்போது நண்பர்களோட சேர்ந்து மது அருந்திருக்காரு. போதையில அந்த சர்டிபிகேட்டையே கிழிச்சும் போட்டுட்டாரு. இதுக்காக ஆசிரியர்கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கின அவரு இனி என் வாழ்நாள்ல சிகரெட்டையோ மதுவையோ தொடவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த சபதத்தை அவர் தன் கடைசி மூச்சு வரைக்கும் காப்பாத்தினாருங்கிறத இந்த தரவு ரொம்ப தெளிவா பதிவு செய்யுது. சரி, இதுக்கப்புறம் அந்த சாதாரண மனுஷன் எப்படி மாறினாருன்னு பார்ப்போம். முதலாம் உலக போர்ல எதிரிகள் வீசிய மஸ்டர்ட் விஷவாயு தாக்கி கண்கள் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஹிட்லர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அங்க இருக்கும்போது தான் ஜெர்மனி போர்ல சரணடைஞ்சிருச்சு அப்படிங்கிற நியூஸ் அவர் கேட்கிறாரு. அது அவருக்குள்ள ஒரு பெரிய வெறிய தூண்டுது. ஜெர்மனியோட தோல்விக்கு கம்யூனிஸ்டுகளும் யூதர்களும் தான் காரணம், அவங்கள அழிக்காம விடமாட்டேன்னு அவர் அங்க எடுத்த அந்த பயங்கரமான சபதம் தான் உலக வரலாற்றையே மாத்த போகுதுன்னா அப்ப யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த அவரு அப்போ ரொம்பவே சின்ன கட்சியா இருந்த தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில சேர்றாரு. அதோட சுருக்கம் தான் நாசி. 1920ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி அந்த கட்சியோட முதல் பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கதான் ஹிட்லர் தன்னோட முதல் உரையை ஆற்றுறாரு. அவரோட அந்த ஆவேசமான பேச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே அப்படியே கட்டி போட்டுருச்சு. தன்னோட பேச்சாற்றலோட வலிமையை அவர் முழுமையா உணர்ந்துகிட்ட நாள் அதுதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்வஸ்திகா சின்னத்தையும் கையில் எடுக்கிறாரு. 1923 அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்ற குற்றத்துக்காக ஹிட்லர் சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆனால் அந்த சிறைவாசத்தை அவர் தன்னோட சித்தாந்தத்தை உருவாக்க பயன்படுத்திக்கிட்டார். உலக புகழ்பெற்ற அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான எனது போராட்டம், அதாவது மெயின் கேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தை அங்கே தான் எழுதுறாரு. ஜெர்மானியர்கள் மட்டுமே உலகை ஆளும் தகுதி உடையவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் யூலர்களை கேவலப்படுத்தி எழுதினார். அதோட இந்தியா எப்படி பிரிட்டனுக்கு அடிமையோ அதே போல ரஷ்யா ஜெர்மனியோட இந்தியாவா மாறணும் அப்படிங்கிற ஒரு வினோதமான கருத்தையும் அவர் இதில் முன்வைக்கிறார். இப்போ இதுல மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, அவர் எப்படி ஜனநாயகத்தை முற்றிலுமா ஒழிச்சாருங்கிறது தான். 1933 அவர் பிரதமராக பதவி ஏற்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல பாராளுமன்ற கட்டிடம் எரிக்கப்படுது. அந்த ஒரு கலவரத்தை பயன்படுத்தி கம்யூனிஸ்ட்கள் மேல பழிய போட்டு அவங்கள முழுமையா ஒடுக்குறாரு. அடுத்த ஒரே வருஷத்துல ஜனாதிபதி இறந்த உடனே அந்த பதவியும் தானே எடுத்துக்கிட்டு ஜெர்மனியோட முழுமையான சர்வாதிகாரியா அவர் மாறுறாரு. பாருங்க, வெறும் ஒரே வருஷத்துல அங்க ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. 60 லட்சம். ஹிட்லர் பதவியேற்ற 1933 ஜெர்மனியில வேலையில்லாதவங்களோட எண்ணிக்கை இதுதான். இந்த கட்டுரை ரொம்பவே நடுநிலையோட முன்வைக்கிற ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, பொருளாதார அறிவு பெருசா இல்லாத ஹிட்லர் ஜால்மர் ஷாக்ட் அப்படிங்கிற ஒரு திறமையான நபரை பொருளாதார அமைச்சரா நியமிக்கிறாரு. அவரோட உதவியால வெறும் 3 வருஷத்துல இந்த 60 லட்சம் வேலையில்லாதவர்கள் அப்படிங்கிற நிலையை முற்றிலுமா மாற்றி எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனாருன்னு மூலக்கட்டுரை குறிப்பிடுது. அவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட சில உள்நாட்டு கொள்கைகளை இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா விவரிக்குது. மிக நீண்ட நெடுஞ்சாலைகளான ஆட்டோபான் முதல்ல கட்டப்பட்டது அப்போதான். அது மட்டும் இல்லாம சாமானியர்களுக்காக 1 கேலன் பெட்ரோலுக்கு 40 மைல் தூரம் போகக்கூடிய வோக்ஸ்வாகன் கார்கள் உருவாக்கப்பட்டுச்சு. சுற்றுச்சூழல் மாசடையாம இருக்க தொழிற்சாலைகள்ல ஃபில்டர்கள் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. மேலும் மருத்துவத்துறையில குறிப்பா ஹைப்போதெர்மியா நோய்க்கு தீர்வு காண்றதுல வியத்தக முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் இந்த கட்டுரை பதிவு செய்யுதுங்கிறது.
ஆனா நாணயத்தோட மறுபக்கம் எவ்வளவு இருட்டானது அப்படிங்கறத அவரோட முந்தைய சாதனைகள் கண்டிப்பா மறைச்சிட முடியாது. 50 லட்சம், இது ஹிட்லரால் ஈவிரக்கமே இல்லாம கொன்று குவிக்கப்பட்ட யூதர்களோட எண்ணிக்கை. தினமும் சராசரியா 6000ல இருந்து 10,000 பேர் வரைக்கும் விஷப்புகை அறைகள்ல அடைச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கொடூரமான வரலாற்று உண்மையை நாம இங்க கவனத்துல வச்சுக்கணும். நாஜி அதிகாரிகளோட மனநிலையை விவரிக்கும் இந்த பகுதி உண்மையிலே நம்ம ரத்தத்தை உறைய வைக்குதுங்க. யூதர்களை அவங்க மனுஷங்களாவே மதிக்கல, அழிக்கப்பட வேண்டிய விஷப்பூச்சிகளாகவே அவங்க மூளைச்சலவை செய்யப்பட்டிருந்தாங்க. 50 லட்சம் பேரை கொன்னதை முழு திருப்தியோட செஞ்சதா ஒரு அதிகாரி சொல்றாரு. 1000 பேரை கொன்னதுக்கு அப்புறம் அது அறுவடை திருவிழா அப்படிங்கிற பேர்ல கொண்டாடி இருக்காங்க. இறந்தவங்களோட எலும்புகள் கூட சிமெண்ட் கலவையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நாட்டை எந்த அளவுக்கு ஒரு சாடிஸ்ட் நாடா ஹிட்லர் மாத்தி இருந்தாருன்னு இந்த கட்டுரையை ஆணித்தரமா பதிவு செய்யுது. இந்த கொடூரங்களுக்கு மத்தியில நடந்த நம்ம கண்ணீரை வரவழைக்கிற ஒரு சம்பவத்தையும் இந்த கட்டுரை சொல்லுது. ஒரு விஷவாயு அறையில பல உடல்களுக்கு கீழே சிக்கி 14 வயசு சிறுமி ஒருத்தி மட்டும் உயிருடன் தப்பிச்சிருக்கா. அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்ததும் மிருகங்களா இருந்த சில நாசி அதிகாரிகளுக்கே கண்ணீர் வந்துருச்சு. அவளுக்கு போர்வை போர்த்தி பாதுகாக்க நினைச்சாங்க. ஆனா அங்க வந்த சிறைச்சாலையோட கமாண்டர் மஸ்பெல்ட் ஹிட்லருக்கு பயந்து நடுங்கிற கைகளோட கொஞ்சமும் இரக்கம் இல்லாம அந்த சிறுமியை சுட்டுக் கொள்றான். ஹிட்லர் மேல இருந்த பயம் அந்த அளவுக்கு அங்க ஆழமா வேரூன்றி இருந்ததுன்னு இது காட்டுது. 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாம போலந்து மேல படையெடுத்தார் ஹிட்லர். இதுதான் 2ஆம் உலகப் போருக்கு ஒரு மிகப்பெரிய ஆரம்பமா அமைஞ்சது. அதோட மட்டும் இல்லாம ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுறாங்க. ஆசியாவை ஜப்பானும், ஆப்பிரிக்காவை இத்தாலியும், ஐரோப்பாவை ஜெர்மனியும் கைப்பற்றணும், உலகத்தையே எப்படி பங்கிட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரகசிய பேரம். ஹிட்லரோட இந்த தொடர் போர்வெறி அவருக்குள்ளேயே பல எதிரிகளை உருவாக்குச்சு. 1944ல அவரோட சொந்த தளபதிகளே ஒரு சூட்கேஸ் வெடிகுண்டு மூலமா அவரை கொல்ல திட்டமிடுறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அங்கிருந்த ஒரு கனமான மேஜையால அவர் உயிர் தப்பிச்சிடுறாரு. இந்த சதிக்காக 5000 பேருக்கு மேல கரிக்கடை கொக்கிகள்ல கொடூரமா தூக்கிலிடப்பட்டாங்க. இந்த சதியில ஈடுபட்ட புகழ்பெற்ற ஜெனரல் ரொமெல்லுக்கு மட்டும் விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிற ஒரு கருணை காட்டப்பட்டது. இந்த இடம் மிகச்சிறப்பா விளக்குதுங்க சர்வாதிகாரிகளோட முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியும் அவனோட காதலியும் புரட்சிக்காரர்களால சுட்டுக் கொல்லப்பட்டு மிலான் நகரத்தோட நடுத்தெருவில் தலைகீழா தொங்க விடப்பட்டாங்க. இந்த செய்தி 16 அடி தடிமனான கான்கிரீட் கூரை கொண்ட பெர்லின் பாதாள பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஹிட்லரை ரொம்பவே பயத்துல உறைந்து போக செஞ்சது. பெர்லினை சுத்தி ரஷ்ய படைகள் நெருங்கிட்ட நிலையிலே ஹிட்லர் தன்னோட காதலியான ஈவா பிரவுன் கிட்ட தற்கொலை முடிவை சொல்றாரு. 1930ல இருந்து அவரோட இருந்த ஈவா கொஞ்சமும் பயம் இல்லாம வாழ்விலும் உங்களுடன் இருந்தேன், சாவிலும் உங்களுடன் தான் இருப்பேன்னு ஒரு உறுதியான சத்தியம் செய்றாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி அந்த பாதாள அறையிலேயே அவங்க 2 பேருக்கும் திருமணமும் நடக்குது. சாவதற்கு முன்னாடி ஹிட்லர் தன்னோட இறுதி சாசனத்தை எழுதுறாரு. ஆனா பாருங்க, அதுல கூட அவர் தன் தவற ஒப்புக்கவே இல்லை. போருக்கு தான் காரணமே இல்லைனும் யூதர்கள் தான் காரணம்னு திரும்பவும் பழி போடுறாரு. தான் சமாதானத்தையே விரும்பினதா சொல்லிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எதிரிகளோட கையில சிக்கி முசோலினியை போல நாமளும் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக இறந்த உடனே தன் உடலை எரிச்சிடணும்னு ரொம்ப கண்டிப்பா உத்தரவிட்டாரு. ஏப்ரல் 30, 1945 ஒரு மாபெரும் சர்வாதிகாரியோட இறுதி மணி நேரங்கள் இவை. முந்தின நாள் இரவு தான் முசோலினியோட கொடூர மரண செய்தியை கேட்கிறாரு. நள்ளிரவுல ரஷ்ய படைகள் பெர்லினை முழுமையா சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. எந்த நேரத்திலையும் அவங்களோட பதுங்கு குழி திறக்கப்படலாம் அப்படிங்கிற நிலையில ரொம்ப அமைதியா தன் தளபதிகள் கிட்ட கை குலுக்கி விடை பெற்றுக்கிட்டு ஹிட்லரும் ஈவாவும் அவங்களோட அறைக்குள்ள போறாங்க. கதவு சாத்தப்படுது. ஹிட்லர் தன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த தன் தாயோட புகைப்படத்தை நெஞ்சோடு அணைச்சபடி துப்பாக்கியை வாய்க்குள்ள வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. ஈவா சைனைடு சாப்பிட்டு உயிரை விடுறாங்க. அவரோட இறுதி விருப்பப்படியே அவங்க 2 பேரோட உடல்களும் ஒரு கம்பளி போர்வையில சுற்றப்பட்டு வெளியே தோட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சு சாம்பலாக்கப்படுது. இந்த வரலாற்று பதிவோட முடிவுல நாம ஒரு முக்கியமான சிந்தனைக்கு தள்ளப்படுறோம். ஒரு பக்கம் பார்த்தா பொருளாதாரத்தை வளர்த்தவர், நெடுஞ்சாலைகளை அமைத்தவருங்கிற சாதனைகள். ஆனா மறுபக்கம் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை மிக கொடூரமான முறையில வதைத்து கொன்ற ஒரு சாடிஸ்ட். இப்படிப்பட்ட இருவேறு முரண்பட்ட முகங்களை கொண்ட ஒரு தலைவனோட வரலாற்றை உலகம் எப்படி முழுமையா புரிஞ்சுக்க போகுது? இந்த ஆழமான அதிர்ச்சியூட்டும் வரலாற்று உண்மைகளோட இந்த ஒரு சிந்தனையை உங்க முன் வச்சு இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு பகுப்பாய்வோட சந்திப்போம். நன்றி.